ஓம் சாந்தி. 30/11/2010 அவ்யக்த பாப்தாதாவுடைய இனிமையான மகா வாக்கியம். हर घंटे 5 स्वरूपों की एक्सरसाइज कर मन को शक्तिशाली बनाओ. ஒவ்வொரு மணி நேரமும் 5 சொரூப எக்ஸசைஸ் செய்து மனதை சக்திசாலி ஆக்குங்கள். ஒவ்வொரு மணி நேரமும் 5 சொரூப எக்ஸசைஸ் பயிற்சி செய்து சக்திசாலியாக மனதை ஆக்குங்கள். जब बाबा ही संसार है तो संस्कार भी बाप जैसे बनाओ. உலகமே பாபாதான் என்றால் சமஸ்காரத்தையும் பாபாவை போல ஆக்குங்கள். இன்று பாப்தாதா सभी एक देसी बच्चों से मिलने आए हैं. அனைத்து ஒரு தேசத்து குழந்தைகளை சந்திக்க வந்திருக்கின்றார். ஃபாரினர்ஸும் இங்கே இருந்திருக்கிறாங்க, இந்தியாவில் உள்ளவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் பாபா பயன்படுத்துகிற வார்த்தை என்னது? அனைத்து ஒரு தேசத்தை சேர்ந்த குழந்தைகளை சந்திக்க வந்திருக்கின்றார். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் பேருக்கு வேணால் நீங்கள் ஒரு ஊர் நான் ஒரு ஊருன்னு சொல்லிக்கிறோம். ஆனால் ஒரிஜினல் ஒரே ஒரு இடம் தான். பாபா சொல்றார், ஜோ ஒரிஜினல் சப்கா தேசுகே. அந்த ஒரு தேசம் என்னது? அதுதான் நம்ம எல்லாருக்குமே ஒரிஜினல் தேசம். நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க தானே? அந்த ஒரு தேசம் எத்தனை பிரியமானது. தேசப்பற்றுன்னு சொல்கிறாங்க, தேசத்துக்காக உயிரையே கொடுக்குறாங்க. என் நாடுன்னு உயிரை கொடுக்குறாங்க இல்லையா? இது எப்படி இருக்குது? நம்முடைய உலகம், அதாவது நம்முடைய தேசம் எத்தனை பிரியமானது. பாப்தாதாவும் அந்த தேசத்தில் இருந்துதான் அனைத்து குழந்தைகளை சந்திக்க வந்திருக்கின்றார். குழந்தைகளை சந்திப்பதில் பாபாவுக்கு எப்படி குஷியோ அதே போல குழந்தைங்களுக்கும் பாபாவை சந்திக்கிறதுல மிகுந்த குஷி இருக்கிறது. நமக்கு பாபாவை சந்திக்கிறதுல எவ்வளோ குஷியோ, பாபா மீட்டுக்கு போகிறேன் நம்ம மனசு எவ்வளோ முறை சொல்லிக்குது, எத்தனை பேர்கிட்ட சொல்லிக்கிறோம். அதே மாதிரி பாபாவுக்கும் நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்? குழந்தைங்களை சந்திக்க போகிறேன். அந்த குஷியோடு இருக்கிறார். இன்று பாப்தாதா அனைத்து குழந்தைகளினுடைய சொரூபங்களை, விசேஷமாக 5 சொரூபங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆகவேதான் பஞ்சமுகி பிரம்மாவுக்கு மகிமை உள்ளது. 5 சொரூபத்தினுடைய நினைவார்த்தமாக பக்தி நான்முகன் பிரம்மான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவருக்கு 5 முகம் இருந்துச்சு. அவர் ஏதோ தப்பு பண்ணாருன்னு சொல்லிட்டு சிவபெருமான் ஒரு தலையை கிள்ளி எரிஞ்சிட்டார். அதனால் அவருக்கு 4 முகம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கதை, பக்தியில் அது கட்டுக்கதை. நமக்கு தெரியும் பக்தியில் இப்படி ஒரு புகழ் உண்டு. பிரம்மாவுக்கு முதல்ல இருந்த முகம் எத்தனை? 5 முகம் அப்படின்னா அது 5 சொரூபத்தை நினைவுபடுத்துது. அதை பாபா நினைவுபடுத்துகிறார். ஆகவே பிரம்மாவுக்கு எதுவோ அதுதான் பிரம்மாவுடைய குழந்தைங்களுக்கும். அவருக்கு 5 சொரூபம்னா பிராமணர்களாகி நமக்கும் 5 சொரூபம் தான். நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க தானே அந்த 5 சொரூபம் என்ன என்று? 5 சொரூபம் என்னன்னு தெரியுமா? முதல்ல அனைவருமே ஜோதி பிந்து சொரூபம். நம்முடைய சொரூபம் என்னது? ஜோதி புள்ளி சொரூபமாக நாம் முதல்ல இருக்கிறோம். அப்படித்தான் வந்தோம். ஆகையா ஆப்கே சாமனே கித்னா சமக்தா ஹுவா பியாரா ரூபகே. அந்த ஜோதி ரூபம் எத்தனை பிரகாசமயமானது, பிரியமானது. ஜோதினாலே அழகு தானே. ஒரு 10 விளக்க வரிசையாக ஏற்றி வச்சாலே அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போது அந்த பிரகாசம் ஜோதி என்றாலே ரொம்ப பிரியமானது. இது நம்முடைய முதல் சொரூபம்.
இரண்டாவது சொரூபம் தேவதா சொரூபம். அந்த ரூபம் கூட எத்தனை பிரியமானது, எத்தனை தனித்துவம் வாய்ந்தது. தேவதைகள் அப்படின்னாலே அவங்க நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான தேவதைகள். அவங்க உலகத்தில் உள்ள மற்ற எல்லாரை காட்டிலும் தனித்த ரூபம் உடையவர்கள். மூன்றாவது ரூபம் மத்திய காலத்தில் பூஜைக்குரிய ரூபம், ஆலயங்களில் வழிபாடு ரூபமாக நாம் பார்க்குறோம். நான்காவது ரூபம் பிராமண ரூபம், சங்கமவாசிகள். அதுவும் எத்தனை மகான். மூணாவது பூஜைக்குரிய தேவதா சொரூபம், பூஜைக்குரிய சொரூபம். நாலாவது பிராமண ரூபம், சங்கமிகவாசிகள். இதுவும் எத்தனை பிரியமானது. ஐந்தாவது ரூபம் பரிஸ்தா ரூபம். இந்த 5 தான் எத்தனை பிரியமானது. இந்த 5 சொரூபம், இந்த 5 சொரூபமுமே, அது ஆத்ம ரூபமாக இருக்கட்டும், நிராகார ரூபமாக இருக்கட்டும், இல்லை தேவதா ரூபமாக இருக்கட்டும், அல்லது பூஜைக்குரிய ரூபம், பிராமண ரூபம், பரிஸ்தா ரூபம், இந்த 5 ரூபமுமே எத்தனை பிரியமானது, எத்தனை தனித்துவம் வாய்ந்தது. பாப்தாதா இன்று குழந்தைகளை மனதின் எக்ஸசைஸ் செய்ய கற்றுத்தருகிறார். ஏன்னா மனம் அவ்வப்பொழுது குழந்தைகளை தன் பக்கம் இழுத்து விடுகிறது. எனவே இன்று பாப்தாதா மனதை ஸ்திரப்படுத்துறதுக்காக எக்ஸசைஸ் கற்றுக் கொடுத்துட்ருக்கிறார், சக்திசாலி ஆக்கிறதுக்காக. முழு நாளில் இந்த 5 சொரூப எக்ஸசைஸ் பண்ணுங்க, அனுபவம் செய்யுங்க. இப்போ ரூபத்தை சிந்தனை செய்யுங்க, அதை மனதால் அனுபவம் செய்யுங்க. எப்படி ஜோதி பிந்து என்று சொன்னதுமே அந்த ஜொலிக்கும் ரூபம் முன்னால் வந்து விடுகிறது, அதே போலவே 5 ரூபத்தையும் முன்னால் கொண்டு வாருங்கள். ஆத்மானா ஆத்மா முன்னால் நிற்கணும், அதே போல் தேவதானா தேவதா ரூபம் முன்னால் நிற்கணும். அப்போ இந்த 5 ரூபத்தினுடைய அந்த பெரிய தோற்றத்தை தன் எதிரே கொண்டு வந்து மனதால் அதை அனுபவம் செய்யுங்கள். நானே அதுவே நான் தான் அந்த ஜோதி, நான் தான் அந்த தேவதா, நான் தான் அந்த பூஜைக்குரியவர், நானே பிராமணன், நானே பரிஸ்தா. அந்த 5 ரூபத்தையும் முன்னால் கொண்டு வாங்க, அனுபவம் செய்யுங்க. இந்த அனுபவம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கட்டும். அப்போ பாபா சொல்கிறாங்க, முழு நாளில் இந்த 5 சொரூபத்தினுடைய எக்ஸசைஸ் பண்ணுங்க, அனுபவம் செய்யுங்க, சிந்தனை செய்யுங்க. எப்படி ஜோதி பிந்துன்னு சொன்னதுமே முன்னால் வந்துடுதோ அதே போலவே ஒவ்வொரு ரூபத்தையாக முன்னால் கொண்டு வாங்க. ஒவ்வொரு மணி நேரமும் 5 செகண்ட் இந்த ட்ரில் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் சொல்கிறார் பாபா? அப்போ ஒரு சொரூபத்துக்கு எவ்வளோ நேரம் போதுன்றார் பாபா? ஒரு செகண்டில் ஆத்மா, அடுத்த செகண்டில் தேவதா, அடுத்த செகண்டில் நான் பூஜை, அப்புறம் நான் பரிஸ்தா பிராமணன், அப்புறம் பரிஸ்தா. ஒரு மணி நேரத்தில் 5 செகண்டில் இந்த ட்ரில் பண்ணுங்க. அகர் செகண்ட் நகி ஹே தோ 5 மினிட் லகாவோ. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும் அப்படின்னா 5 நிமிஷம் எடுத்துக்கோங்க. அவர் ஃபஸ்ட்டு கொடுக்குற சாய்ஸ் என்னது? 5 செகண்ட். ஒரு செகண்டில் ஒரு சொரூபம், ஒரு செகண்டில் அந்த ரூபத்தை கொண்டு வந்து அனுபவமும் செய்யணுங்கிறதுக்கு நம்ம நீண்ட கால பயிற்சி இருந்தால் தான் செய்ய முடியும். ஒரு செகண்ட்லேயே நான் ஆத்மாவும் ஆகிடணும், ஒரு செகண்ட்லேயே நான் தேவத்தை ஆகிடணும் அப்படி இல்லையா? சரி பரவாயில்ல, அதில் ஒரு 5 நிமிஷம் கூட கொடுங்க. ஹர் ஏக் ரூப், ஒவ்வொரு ரூபத்தையும் முன்னால் கொண்டு வாருங்கள், அனுபவம் செய்யுங்கள். கொண்டு வர்றது பெரிய விஷயம் இல்லை, நாம் என்ன செய்யணும்? அனுபவம். நான் ஒப்பிக்கிறது இல்லை, நான் தேவதா, நான் பரிசா, நான் பிராமணன் அப்படி இல்லை. அதை நீங்கள் என்னமும் பண்ணிடணும், அந்த நேரத்திலேயே அனுபவமும் செய்யணும். மனதிற்கு இந்த ஆன்மீக பயிற்சி செய்வதில் பிஸியாக வைத்து கொண்டால் மனதின் எக்ஸசைஸ் மூலமாக மனம் சரியாக சதா இருக்கும். எனக்கு மனசே சரியில்லை, அதுக்கு வேறு வேலை இல்லை. நீங்கள் ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இந்த மனசு எப்படி இருக்க போது? சதா சரியானதாக இருக்கும். அதுவும் எப்படி? 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை, முடிஞ்சால் 5 செகண்டில் முடிச்சிருங்க அனுபவம் பண்ணி. இல்லையா 5 நிமிஷம் கூட எடுத்துக்கோங்க.
எப்படி சரீரத்துக்கான எக்ஸசைஸ் சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறதோ அதே போலவே இந்த 5 சொரூப அபியாசம் மனதை சக்திசாலியாக வைத்துக் கொள்ளும். ஒரு நொடி மனதை அந்த சொரூபத்தில் கொண்டு வாருங்கள். அப்போ பாபா சொல்ற 1 सेकंड भी मन में उस रूप को लाओ. மனசுல அந்த ரூபத்தை 1 செகண்டாவது கொண்டு வாங்க. கொண்டு வந்தாச்சா? இது சகஜம்தானே? இல்லை கஷ்டமா? கஷ்டமா இல்லை தானே? ஏன் எனில் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் அநேக முறை செய்து இருக்கிறீர்கள். இப்போ மட்டும் இல்லை, ஒவ்வொரு கல்பமும் இந்த 5 சொரூப பயிற்சியை நீங்கள் செய்திருக்கிறீங்க. தன்னுடைய சொரூபத்தை தான் நீங்கள் முன்னால் கொண்டு வர போகிறீங்க. இது ஒன்றும் கஷ்டம். நாம் இன்னொருத்தராக நடிக்கிறது தான் கஷ்டம். நாமளாக இருக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. அடுத்தவங்கள மேலே ஆக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப யோசிக்கணும். நான் தானே அந்த ஜோதி புள்ளி, நான் தானே அந்த தேவதா. அப்போது இது நமது சொந்த ரூபம். இதை அனுபவம் செய்கிறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லை தானே? ஏனென்றால் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பல முறை பண்ணிட்டீங்க, ஒவ்வொரு கல்பமும் பண்ணியிருக்கிறீங்க. தன்னுடைய ரூபத்தை தான் எதிரில் கொண்டு வரணும். இது கஷ்டமாக இருக்காது. ஒவ்வொரு ரூபத்தையாக எதிரில் கொண்டு வந்ததுமே ஒவ்வொரு ரூபத்தினுடைய விசேஷம் அனுபவம் ஆகும். நிராகார சொரூபம் அப்படின்னாலே அந்த நிராகார சொரூபம் ஜோதி புள்ளி சொரூபத்தினுடைய விசேஷம் என்ன? ஆத்மா லைட்டாக இருக்குது, ஆத்மா பிரகாசமாக இருக்குது, ஆத்மா தூய்மையாக இருக்கிறது. அப்போது இப்படி ஒவ்வொரு சொரூபத்தினுடைய விசேஷம் உங்களுக்கு அனுபவமாகும். சில நேரங்களில் சில குழந்தைகள் கூறுகிறார்கள், இந்த ரூபத்தினுடைய அனுபவம் செய்ய விரும்புகிறோம். நாங்களும் எங்களுக்கும் ஆசை தான் 5 சொரூப அபியாசம் செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம். லேக்கின் ஆனால் மனம் இன்னொரு பக்கம் சென்று விடுகிறது. நாங்கள் 5 சொரூப ப்ராக்டிஸில் தான் இருக்கணும்னு உட்கார்றோம், ஆனால் மனசு எங்கேயோ போயிடுது. எவ்வளவு காலம் எந்த ரூபத்தில் மனதை ஈடுபடுத்த விரும்புகிறோமோ அவ்வளவு காலம் இருப்பதற்கு பதிலாக 5 நிமிஷம் நான் 5 சொரூப பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா 5 நிமிஷமும் அந்த மனசு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு பதிலாக வீணானது யதார்த்தமற்றதுமான சங்கல்பங்களும் வந்து விடுகிறது. சில நேரங்களில் மனதில் அலட்சியம் வந்து விடுகிறது. சில நேரத்தில் மனசுக்கு என்ன வந்துடுது? அலட்சியம் வந்து விடுகிறது. எனவே பாப்தாதா ஒவ்வொரு மணி நேரத்திற்கு 5 நொடியோ அல்லது 5 நிமிடங்களோ இந்த எக்ஸசைஸை அனுபவம் செய்விக்க விரும்புகிறார். பண்ணணும்னு நினச்சிட்டு அதுக்குன்னு ஒரு ஷெட்யூல்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் கால அட்டவணை போடலை அப்படின்னா எந்த வாத்தியார்னாலும் எப்போனாலும் வகுப்புக்கு போகலான்னா அது ஒரு வேலையும் நடக்காது. முதல் பீரியடு நீங்கள் தான், 2வது பீரியட் நீங்கள் தான், 3வது பீரியட் நீங்கள் தான். அவங்களுக்கு ஒரு கால அட்டவணை கொடுத்துட்டோம்னா கரெக்டாக அவங்க வேலையை பார்ப்பாங்க. அது மாதிரி பாபா சொல்கிறார், ஒரு கால அட்டவணை வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரத்துக்கு 5 சொரூபம். அது 5 நொடியாக இருக்கலாம். நீங்கள் பண்ணுற வேலை சூழ்நிலையை பொறுத்து. இல்லை வசதி இருக்குதா, வாய்ப்பு இருக்குதா, 5 நிமிஷம் கூட என்ன பண்ணுங்க செய்யுங்க. ஒரு மணி நேரத்துக்கு இந்த 5 சொரூப அபியாசத்தை நீங்கள் செய்யணும். 5 நிமிஷத்திற்கு நீங்கள் மனதை இந்த பக்கம் ஈடுபடுத்துங்க. சல்னா தோ அச்சா ஹோத்தாகேனா, அப்போது மனதை இந்த பக்கம் கொண்டு வருவது, எங்கெங்கேயோ மேய்ஞ்சிட்டு இருக்கிற இந்த மனசை, உலாவிட்டு இருக்கக்கூடிய அலை பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனசை ஒரு நல்ல ரோடை காமிச்சு, ராஜ பாதையை காண்பிச்சு, நீ இதில் போ, கல்லுலையும் முள்ளுலையும் வீணான விஷயங்களில் மனசு உழன்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த மனசை, நீ ஆத்மா, நீ தேவதா, நீ பூஜைக்குரியவர், நீ பிராமணன், நீ பரிஸ்தான் சொல்லும்போது மனசு சுலபமாக அந்த பாதையில் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? பயணிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இது நல்லது தானே.
ஒரு ராஜ பாதையில் போகிறது நல்லது தானே. இன்னும் குறுக்கு சந்தில் அங்கேயும் இங்கேயும் மூதிட்டு முட்டிக்கிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக பாபா நமக்கு 5 சொரூபத்தினுடைய அழகான பாதை போட்டு கொடுத்துருக்கிறார். இதில் செல்வது நல்லது தானே. பிறகு நீங்கள் உங்கள் வேலையில் உங்கள் மனசை ஈடுபடுத்துங்க. உங்கள் மனசுக்கு 1000 டியூட்டி இருக்கும். 1 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் உங்கள் மனசை என்ன பண்ணுங்க, ஒரு நல்ல பாதையில் கொண்டு போங்களேன். இப்போ ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா சில நேரத்தில் டிரைவர் என்ன பண்ணுவோம், ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் வண்டி ஓட்டுவாங்க. அது மாதிரி மனசுக்கு ஃபுல் டயர்டு, நிறைய விஷயங்கள், வீண் விஷயங்கள், நெகட்டிவ் விஷயங்களை சிந்திச்சு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மனசு என்னவாயிடும், ஸ்ட்ராங்காகிடும், தெளிவாயிடும். அப்போது ஒரு 5 நிமிஷம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை செய்வது என்பது நல்லது தானே அப்படின்றார். செய்யுங்க அப்படின்றது கூட சொல்லலை, அது நல்ல விஷயம்தானே, நான் உங்களுக்கு நல்லது தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் பாபா. அப்புறம் உங்கள் வேலையில் ஈடுபடுங்க. காரியம் இல்லாமல் நான் 5 சொரூப பயிற்சியை பண்ணிகிட்டு இருக்க போகிறேன்னு இருந்துடாதீங்க. வேலையை விட்டுட்டு நான் 5 சொரூப பயிற்சி பண்ணுங்க. பாபா சொல்கிறார் 55 நிமிஷம் அந்த வேலையை பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம்தான், அதுவும் கூட கை கால் கூட வேலையை செஞ்சிட்ருக்கலாம். அந்த 5 நிமிஷத்துக்கு மனசுக்கு மட்டும் வேலை கொடுக்க போகிறீங்க. அப்போது வேலையே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லலை, வேலை பார்த்துக்கோங்க. உங்கள் டியூட்டி, கடமை என்னவோ அதை செஞ்சுக்கோங்க. மற்றபடி இந்த 5 சொரூப பயிற்சி 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை. யக்ஞ சேவை, விஸ்வ சேவை என்னவோ எல்லாரும் செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள், செய்யத்தான் வேண்டும். அதெல்லாம் வேணும், செய்கிறீங்க, செய்யத்தான் வேணும். இந்த 5 நிமிஷ ட்ரில் செய்த பிறகு உங்களுக்கான டியூட்டி என்னவோ அதில் உங்கள் மனசை ஈடுபடுத்துங்களேன் அப்படின்றார். உங்களுக்கு 1000 சேவை இருக்குது எனக்கு தெரியுன்றார். அதெல்லாம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். 1 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் இந்த சேவையாக பண்ணி, இந்த பயிற்சியை பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் சேவையில் உங்கள் மனசை ஈடுபடுத்துங்களேன். நீங்கள் 5 செகண்ட், திரும்பவும் சொல்கிறார், நீங்கள் 5 செகண்ட் ஈடுபடுத்துவீங்களோ இல்லை 5 நிமிஷம் ஈடுபடுத்துவீங்களோ, லேக்கின் கோயி ஐசாகே ஜிஸ்கோ இத்தனா டைம் பி நகி மில்தாக. ஆனால் சில பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க, 1 மணி நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் கூட எடுக்கவோ அல்லது 5 செகண்டு கூட எடுக்கவோ நேரம் இல்லை. சில ஆசாமி அப்படி இருக்கிறாங்க. அந்த ஆசாமி என்ன சொல்கிறது, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, பெட்ரோல் போடுறதுக்கு நேரம் இல்லை, வண்டியில் காற்றடைக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு ஓடிச்சுன்னா அது அந்த ஆசாமி என்னன்னு சொல்கிறது. சில ஆசாமிகள் இருக்கிறாங்களாமா, எனக்கு 5 சொரூப பயிற்சிக்கெல்லாம் என்ன இல்லையாமா, நேரம் இல்லையாமா. சில ஆசாமி அப்படியும் இருக்கிறாங்களாமா. அவங்களையும் பாபா பார்த்துக்கிட்டு அப்படியா அப்படின்னு கதை கேட்க வேண்டியிருக்குது. ஆமாம், இன்றைக்கி ரொம்ப பெரிய விசேஷம்தான் உங்கள் வீட்டில், அதனால் நீ மறந்துருக்கலாம் போல் இருக்குது. நம்ம சொல்கிற கதையையும் பாபா என்ன பண்ண வேண்டியிருக்குது, நம்ம தான் அழகழகான கதையை சொல்லுவோம் இல்லையா, அதை பாபாவும் கேட்குறார். சில பேர் அந்த மாதிரி கூட பிஸியாக இருக்கிறாங்க. என்னாலலாம் 5 செகண்ட் 5 நிமிஷம் என்ன 5 செகண்டு கூட கொடுக்க முடியாது, தலைக்கு மேலே என்ன இருக்குது, வேலை இருக்குது, இப்படியும் சொல்லிக்கிறாங்க. அப்போது பாபா சொல்கிறார், சாகே அப்போது 5 நொடியோ இல்லை 5 நிமிஷமோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன், இதுக்கு கூட நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க சில பேர். கை கோயி காத்து விட்டாவும், இங்கே யாராவது அப்படி இருக்கீங்களா, எனக்கெல்லாம் டைமே இல்லை, 5 நிமிஷம்லாம் இல்லை, 5 செகண்ட்லாம், 1 மணி நேரத்துக்கு 5 செகண்ட் சொல்கிறீங்களே, காலையில் ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறைன்னா பரவாயில்ல, ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் சொல்கிறீங்களே, எனக்கு நேரம்லாம் இல்லை, அப்படி யாராவது இருந்தால் கை தூக்குங்களேன் அப்படின்றார். எனக்கு நேரமே இல்லை, எக்ஸசைஸ் 5 சொரூப பயிற்சி பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு யாராவது இருந்தால் கை தூக்குங்க அப்படின்றார். ஜிஸ்கோ 5 மினிட் பி நகிகே கோயி நகிகே கை கோயி, எனக்கு 5 நிமிஷம் கூட கொடுக்க முடியாது, அப்படி யாராவது இருக்காங்களா, யாருமே இல்லையா. அப்போது எல்லாருக்குமே நேரம் இருக்குது. நம்ம கை தூக்கலைன்னா என்ன அர்த்தம், இல்லை பாபா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெலாம் எங்களுக்கு என்ன இருக்குது, நேரம் இருக்குது, அதனால் நம்ம கை தூக்கலை. तो बार बार एक्सरसाइज करो. ஒரு முறை பத்தாது. இந்த 5 சொரூப பயிற்சி ஒரு நாளைக்கு ஒரு முறை பத்தாது. திரும்ப திரும்ப இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. தோ காரிய கர்த்தேவி, இந்த எக்ஸசைஸ் பண்ணால் என்ன லாபம் அப்படின்னு கேட்டால் பாபா சொல்கிறார், நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் போதை இருக்கும், வேலை செய்து கொண்டிருந்தாலும் போதை இருக்கும்.
ஆஹா, நானே அதுவே நான். அப்போ போதை இருக்கும். ஏனெனில் பாபாவினுடைய மந்திரமும் என்ன? மனாபவ, மனதை ஈடுபடுத்துங்கள். மனசை மேய விடுறது, அலைய விடுறது இல்லை. மனசை என்ன பண்ணணும்? கரெக்டான பொசிஷனில், பாதையில் மனசை என்ன பண்ணணும்? ஈடுபடுத்தணும். இது பாபாவுடைய மந்திரம். இந்த மந்திரம் மனதினுடைய அனுபவத்தினால் மாயாஜித் ஆகக்கூடிய எந்திரமாகி விடுகிறது. யாருக்கு 5 சொரூபத்தின் பயிற்சியின் அந்த மன்மனாபவ மந்திரத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மாயாஜித் ஆகிறதுக்கான எந்திரமாக இந்த பயிற்சி மாறி விடுகிறது. ஏனெனில் பாப்தாதா சொல்லி இருக்கிறாங்க, எவ்வளவுக்கெவ்வளவு நேரம் போய் கொண்டே இருக்கிறதோ, அதாவது கடைசி கட்டத்தை நெருங்கி கொண்டு இருக்கிறதோ, அவ்வளவுக்கவ்வளவு அதன் அனுசாரம் ஒரு நொடியில் நிறுத்த வேண்டும். காலம் நெருங்க நெருங்க நம்முடைய முயற்சி அப்படி இருக்கணும். ஒரு செகண்ட்ல மனசை ஸ்டாப் அப்படின்னு சொன்னதுமே மனசை என்ன பண்ணிடணும்? நின்றுடணும். அப்போ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால மன்மனா பவ என இருப்பதில் உதவி கிடைக்கும். யாருக்கு இந்த 5 சொரூப பயிற்சி இருக்குதோ அவங்களுக்கு மன்மனா பவ என ஆகி இருப்பதில் உதவி கிடைக்கும். ஏனெனில் பாப்தாதா பார்த்தார்கள், நீங்க என்ன சொற்பொழிவு செய்யறதா இருந்தாலும் சரி, அல்லது யாருக்கு செய்தி கொடுப்பதாக இருந்தாலும் சரி, என்ன சொல்றீங்க? நாம் உலகத்தை மாற்றக்கூடியவர்கள். மற்றவங்களுக்கு என்ன சொல்றோம்? இந்த வித்தியாலயத்தினுடைய நோக்கம் என்ன? உலகத்தை சொர்க்கமாக்குறது. அப்போது நீங்கள் சொற்பொழிவு செய்யும் போது, செய்தி சொல்லும் பொழுது நாங்கள் உலகத்தை மாற்றக்கூடியவங்கன்னு சொல்கிறீங்க. அப்போது உலகத்தையே மாற்ற வேண்டும் என்றால் முதலில் தன் மனதை அப்படி சக்திசாலி ஆக்கி கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் எந்த சங்கல்பம் செய்ய விரும்புகிறீர்களோ அதே சங்கல்பத்தை மனதில் கொண்டு வர வேண்டும். ஒரு நொடியில் ஆர்டர் போடுங்க. ஒரு காரை டிராஃபிக்காக இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தட்ட ஓட்டுறதுக்கு கொடுக்கணும்னா முதல்ல அவருக்கு ஸ்டீரிங் பிடிக்க தெரியுதா, ஒழுங்காக பிரேக் போட தெரியுதான்னு என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். அது ரொம்ப நெருக்கடியான இடத்துல ஒருத்தட்ட வண்டியை கொடுக்கணும்னா கண்டிப்பாக அவரால் கரெக்டாக பிரேக் போட முடியுமா, கரெக்டாக ஸ்டீரிங்கை திருப்ப முடியுமான்னு நம்ம செக் பண்ணணும். பாபா சொல்றார், உலகத்தை மாற்றக்கூடிய ஆத்மா முதல்ல உங்கள் மனசை சக்திசாலியாக வச்சுக்கிட்டா தான் உங்களால் அந்த வேலையை செய்ய முடியும். மனசை இந்த விஷயத்தில் நிறுத்தணும் அப்படின்னா அந்த விஷயத்தில் அந்த செகண்ட் நிறுத்தணும். எப்படி சரீரத்தினுடைய கர்ம இந்திரியத்துக்கு நீங்கள் ஆர்டர் போட்டதும் அது கரெக்டாக அது வேலை செய்யுது. நான் இடது பக்கம் போகணும்னு நினச்சா கால் இடது பக்கம் திரும்பிடுது, குனியணும்னு நினச்சா உடனே முதுகு குனிஞ்சிடுது. அப்போது இதெல்லாம் ஆர்டர் படி என்ன பண்ணுது? நடக்குது இல்லையா? அதே போல மனதை வீண் எண்ணங்களில் இருந்து, உண்மை இல்லாத விஷயங்களில் இருந்து காப்பாற்றி கொள்ளுங்கள். நீங்கள் மனதின் எஜமானர் இல்லையா? என் மனது என்று கூறுகிறீர்கள் தானே. எனவே என்னுடைய மனசு அப்படின்னா அதுக்கு நான் என்ன ஆர்டர் போடுறேனோ அந்த ஆர்டரில் இருக்கணும். என்ன ஆர்டர் போடணும்? என் மனசுக்கு 5 சொரூப பயிற்சி பண்ணு. எவ்வளவு நேரம்? 5 நொடியோ அல்லது 5 நிமிஷமோ, எப்பவெல்லாம்? ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த ஆர்டரை நீங்கள் போடுங்க, ஃபிக்ஸ் பண்ணுங்கன்றார். ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதுதான் மனதிற்கான எக்ஸசைஸ் என்று சொல்லப்படுகிறது. பாப்தாதா பார்த்தார்கள், ஒவ்வொரு குழந்தைகளும் இதைத்தான் விரும்புகிறீர்கள். நாங்கள் மனதை வென்று உலகை வென்றவர் ஆக வேண்டும். ஆகவே வரவிருக்கும் காலங்களில் முதலில் இந்த அபியாசத்தை ஜகான் சாகே வகா மண் சகஜ டிக்கு ஜாயே. எந்த அபியாசம்? எங்கே விரும்புகிறீர்களோ அங்கே மனதை சகஜமாக நிறுத்த தெரிய வேண்டும். எனவே இன்று பாப்தாதா விரும்புவது இதுதான். என்ன பாப்தாதா விரும்புகிறார்? ஒவ்வொரு குழந்தையும் அப்படி சக்திசாலி ஆக வேண்டும். என்ன சங்கல்பம் செய்கிறீர்களோ அதன் அனுசாரம் மனம், புத்தி, சமஸ்காரத்தை ஆர்டரில் கொண்டு வர வேண்டும்.
ஜிஸ்கா யாருக்கு இந்த அபியாசம் இருக்குமோ அவங்க அவசியம் உலகை வென்றவர் ஆகி விடுவார்கள். பாப்தாதா பரிவாரம் பாபா சொல்ற எல்லாருக்கும் பிரியமானவர் ஆகி விடுவார்கள். யாரு பிரியமானவர்கள்? யார் எல்லாருக்கும் பிரியமானவர்கள்? பாபாவுக்கும் பிரியமானவர்கள். மனதை ஆர்டர் படி நடத்துறவங்க. சில பேர் வரீங்களா, வண்டியில் உங்களை கூட்டு போய் விடட்டுமா அப்படின்னு கேட்டால், ஐயோ நான் நடந்து கூட போயிடுறேன், உங்கள் கூடலாம் வண்டியில் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. சில பேர் வண்டியில் போகிறாங்கன்னா நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்போம். யார்கிட்ட கேட்போம்? அந்த ஆள் ஒழுங்காக என்ன பண்ணணும், வண்டியை ஓட்டேன். தடா புடால்னு பிரேக்கை போட்டேன், அப்படியே ஸ்டீரிங்கை திடீர்னு கூட்டினேன் அப்படின்னா பின்னால் நிம்மதியாக ஓட முடியுமா? பாபா சொல்கிறாரு இங்கே வண்டின்னு எதை சொல்கிறாரு பாபா? நாம் நம்ம மனசை சீராக அழகாக கொண்டு போயிட்டு இருந்தோம்னா நம்மளை எல்லாருக்கும் பிடிக்குன்றார். நம்மளை பாபாவுக்கே பிடிக்கும். இந்த ஆத்மா பாரு கரெக்டாக வண்டியை ஆர்டர் படி மனசை என்ன பண்ணிகிட்டு இருக்குது, ஓட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கு மனசு கண்ணா பின்னான்னு திரும்பிட்டு இருக்குதோ, அலைஞ்சிட்டு இருக்குதோ, அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலை, அப்படித்தான் அர்த்தம். யாருக்குமே அவங்கள என்ன பண்ணாது, அவங்களுக்கு மனசை ஆர்டர் படி செலுத்த தெரியலன்னா அவர்கள் உலகை வென்றவராக, உலகின் மனதை வென்றவர்களாக, பாபாவின் உள்ளத்தை வென்றவர்களாக இருக்க மாட்டார்கள். जितना बच्चों का बाप से प्यार है उससे ज़्यादा बाप का बच्चों से प्यार है. நமக்கு பாபா மேலே எவ்வளவு அன்பு இருக்குது, எவ்வளோ அன்பு இருக்குது, நமக்கு பாபா மேலே எவ்வளோ அன்பு இருக்குது, அதை விட ஜாஸ்தி பாபாவுக்கு நம்ம மேலே அன்பு இருக்குது. அப்போது பாபா சொல்கிறார், எனவே குழந்தைங்க சதுராயி அச்சி கீகே மேரா பாபா ககுக்கே மேரா பனா லியாகே. நாம் ரொம்ப சாதுரியமானவங்க, அவர் பாட்டு பரந்தாமத்தில் இருந்தவரை என்னோட பாபா என சொல்லி சொல்லி அவரை தன்னோடவராகவே ஆக்கிக்கிட்டீங்க. இது குழந்தைங்களுடைய சாமர்த்தியம் அப்படின்றார். தாதிகளுக்குத்தான் பாபாவா, தீதிகளுக்குத்தான் பாபாவா, அவர் யாரோட பாபா, என்னோட பாபா. இதை நீங்கள் சொல்ல சொல்ல அவர் யாரோடவே இருந்துடுறாரு, நம்மளோடவே இருந்தார். நீங்கள் ரொம்ப சாமர்த்தியம். பந்தனமே இல்லாத ஒருத்தரை சிவனேன்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் அவ்வளோ அழகாக பரந்தாமத்தில் இருந்தவரை அவரை என்னோட பாபான்னு சொல்லி சொல்லி தன்னுடையவர் ஆக்கிக்கிட்டீங்க. ஒவ்வொரு குழந்தையும் இந்த நம்பிக்கையோடு கூறுகிறீர்கள், என்ன மேரா பாபா. சிவபாபா யாரு, பிரம்மா பாபா யாரு, அவர் என்னோட அப்பா. இப்போ ஒவ்வொருத்தரும் இதை நிச்சயத்தோடு சொல்கிறோம், நம்பிக்கையோடு சொல்கிறோம், உறுதியோடு சொல்கிறோம், என்னோட பாபா. அப்போது பாபாவும் சொல்கிறார், நம்ம பார்த்து என்ன சொல்கிறாரு பாபா, என்ன சொல்கிறாரு, இது என்னோட குழந்தை, இது என்னோட குழந்தை. அப்படி மாயாட்ட சொன்னால் மாயா நம்ம பக்கத்தில் வருமா? என் ஆள் அப்படின்னா ஒதுங்கிரும்ல. அப்போ நீங்கள் திரும்ப திரும்ப பாபா நீ என்னோட பாபான்னு சொல்லும்போது பாபாவும் குழந்தை நீ என்னுடைய குழந்தைன்னு சொல்லி அவர் சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவருடைய எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துடுறாருன்னு அர்த்தம். அவருடைய பாதுகாப்பு, அவருடைய அன்பு, அவருடைய ஆஸ்தி எல்லாத்தையும் நமக்கு என்ன பண்ணிடுறார், கொடுத்துட்றார். யாருக்கு? யார் என்னோட பாபான்னு சொல்கிறாங்களோ அவங்கள பார்த்து நீ என்னோட குழந்தைன்னு சொல்கிறார். இந்த என்னுடைய இந்த வார்த்தை என்னதுவா தெரியுமா? அதிசயம் செய்யக்கூடிய மாயாஜால வார்த்தை அப்படின்றார். மந்திரம் கற்றுக்கிறாங்க உலகத்தில் போய், அந்த மந்திரம் இந்த மந்திரம்லாம் கற்றுக்கிட்டு ஏதோ வசியம் பண்ணுறது எல்லாமோ பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுக்கு மேலே ஒரு மந்திர வார்த்தை இல்லைன்றார். அதிசயம் பண்ணுற வார்த்தை இல்லை. எதுக்கு மேலே? மேரா பாபா. மேரா அப்படிங்கிற அந்த வார்த்தை அதிசயம் செய்யும் வார்த்தை. நீங்கள் என்னன்னாலும் நினைச்சதை சாதிக்கலாம். எந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு? என்னோட பாபா. எங்கே பிரச்சனைனாலும் என்ன சொல்லிக்கோங்க? மேரா பாபா சொல்லுங்க. பாபா ஒரு வானிலை சொல்கிறார், கோபம் வந்துச்சுன்னா மேரா பாபான்னு சொல்லுங்க, கோபம் போயிடுன்றார்.
மேரா பாபா, என்னுடைய பாபா எனக்காக வந்திருக்கிறார். அந்த மேராங்கிற வார்த்தை அதிசய வார்த்தை, அற்புதங்கள் காட்டும் செய்விக்கும் வார்த்தை. ஒவ்வொருவரும் உள்ளத்தில் எவ்வளவு உற்சாகம் வருகிறது மேரா பாபா மேரா பாபா என்று சொல்லும் பொழுது. பாபாவும் அந்த குழந்தைகளை பார்த்து திரும்ப திரும்ப மேரே பச்சே அவ்யக்தவாணி லாஸ்ட்டு கட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். என்னுடைய குழந்தை, ஆகா குழந்தை, ஆகா பாபா, இந்த வார்த்தை தான். பெரிய வார்த்தைகள்லாம் வாணி சொல்லலை லாஸ்ட்டு நேரத்துல எல்லாம். பாபா சொல்லி இந்த வார்த்தை எவ்வளவு பிரியமானது, எவ்வளவு அழகானது, எவ்வளவு சக்தி வாய்ந்தது, அதிசயம் செய்யக்கூடியது. அது இதயத்திலேருந்து வரும்போது தான் அந்த வேலை செய்யும். சும்மா நுனி நாக்கில் மேரா பாபான்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்றும் பெருசாக, நானும் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மேரா பாபா, மனசுக்குள்ளே இன்னொன்று வச்சுக்கிட்டு நாக்குக்குள்ளே மட்டும் என்னோட பாபா என்னோட பாபா. அந்த ரத்தனமோடி தாதி சொன்னதா மீனாட்சி பெஞ்சு சொல்லுவாங்க, சாப்பிட்றது இங்கே, உடுத்திக்கிறது இங்கே, தங்கிறது இங்கே, மனசு மட்டும் இன்னொருத்தட்ட போச்சுன்னா அவங்கள என்னன்னு சொல்கிறது? எல்லாம் நமக்கு கொடுக்கறது யாரு? பாபா. ஆனால் நான் மட்டும் என் மனசை எங்கே வச்சிட்ருப்பேன்? ஊர் உலகத்தில் வச்சுட்டு இருந்தா. இது எவ்வளோ தப்பு அப்படின்னு இது ரத்தனமோனி தாதி சொல்கிறாங்கன்னு மீனாட்சி பெஞ்சு அடிக்கடி சொல்லுவாங்க. நமக்கு கொடுக்கறதெல்லாம் யாரு? நமக்கு கொடுக்கறதெல்லாம் யாரு? பாபா. நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் யாரோடது? பாபாவோடது. ஆனால் நினைக்கிறது மட்டும் இன்னொருத்தர்னா இது நல்ல கதையாக இருக்கே, இது நல்ல கதையாக இருக்கே, அது நியாயமா? இது இவர்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிப்பேன், வேலை மட்டும் அவருக்கு செஞ்சு கொடுப்பேன்னா. சம்பளம் ஒரு ஆள்கிட்ட வாங்கிட்டு இன்னொருத்தருக்கு வேலை செய்வாங்களா யாராவது? பாபா ஆஸ்தியவே கொடுக்குறார். ஆனால் இந்த மனசு யாருக்காக வேலை செஞ்சிட்ருக்குது? இப்போ பாபா கேட்குறாங்க, நீங்கள் இப்போது மேரா பாபா இதை இதயத்திலிருந்து சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நடக்காத வேலையே இருக்காது. நினச்சது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். உங்கள் மனசுக்கு அந்த சக்தி வந்துடும், அந்த பவர் வந்துடும். ஆனால் அந்த வார்த்தை வரலை அல்லது இதயத்திலேருந்து வரலை அப்படின்னா கமால் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் நடக்காது. வாழ்க்கைங்கிறது ஒரு அற்புதம், அதிசயம் நடக்கணும். ஒரு சாதாரணமாக பூவை பார்த்து, செடியை பார்த்து, அது பழத்தை பார்த்து எத்தனை பேர் வாயை பிளந்துட்டு நிற்கிறாங்க. அது ஏதோ ஒரு அதிசயம் பண்ணுது. அந்த மண், அந்த விதை, அது நேற்று வரைக்கும் அந்த மண் எப்படி இருந்துச்சு, அந்த இடம் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி இந்த இடம். பாபா சொல்கிறது இந்த உலகமே அதிசயம்தான். உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கக்கூடாதா? நீங்களாவே கணக்கு போட்டுட்டு எனக்கு அதெல்லாம் அதிர்ஷ்டத்தில் இல்லை, அந்த அதிர்ஷ்டத்தில் இல்லை, அதிசயம் நடக்கலைன்னா நீங்கள் அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணலை இதயபூர்வமா அப்படின்றார். எந்த மந்திரத்தை? மேரா பாபா. நீங்கள் அந்த மந்திரத்தை இதயத்திலிருந்து சொன்னீங்கன்னா உங்கள் லைஃப் ஃபுல்லாக என்னவா தான் இருக்குன்றாரு. மிராக்கிள். இங்கே ஒரு ஃப்ரூட் இருக்கா நம்மள்கிட்ட, மிராக்கிள் ஃப்ரூட்டு. பாபா உங்கள் லைஃபே மிராக்கிள் ஆகிடும். எல்லாரும் வாயை பிளந்து பார்ப்பாங்க, நீயா, உனக்கா இப்படி? அவங்க ஆச்சரியப்படணுமா வேண்டாமா? நம்ம கையில் ஒரு மந்திரம் இருக்குது, உங்கள் கையில் ஒரு மந்திர கொலை கொடுத்தாச்சு, தட்டுனா தங்க காசாக கொட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. நீங்கள் அதை வீட்டுக்குள்ளே மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு நீங்கள் மாங்கன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? உங்கள்கிட்ட மந்திர கோலை கொடுத்தாச்சு, அதை தட்டுனா தங்கமாக என்ன பண்ண போகுது? கொட்ட போகுது. அதை ஒரு மூலையில் ஒரு ஓரத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் தேவையில்லாமல் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு எதுக்கு இவ்வளோ சிரமம்? யூஸ் பண்ணுங்கன்றார். எதை யூஸ் பண்ணுங்க? மேரா பாபா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை என்ன பண்ணுங்க? யூஸ் பண்ணுங்க. இதயத்திலேருந்து இந்த வார்த்தையை கொண்டு வாங்க. அப்புறம் சொல்லுங்க என் வாழ்க்கை சாதாரணமாக போகுதுன்னு. அது நம்பவே முடியாது. உங்கள் வாழ்க்கைன்னா அது அதிசயம் நிறைந்ததாக இருக்கணும், ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்கணும், எல்லாரும் உங்களை பார்த்து பிரமிக்கக்கூடியதாக இருக்கணும். அதுதான் நீங்கள் அந்த வார்த்தையை கரெக்டாக என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம், யூஸ் பண்ணுறீங்க. அந்த ஒரு கதையில் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ராஜா அவருடைய பிறந்த நாளுக்கு காட்டுக்குள்ளே குதிரையில் போயிட்டுருக்கும்போது ஒரு ஏழை விறகு வெட்டி ரொம்ப மெலிந்த தேகத்தோடு வரார். சாப்பிட்டு 10 நாள் இருக்கும் போல் இருக்கு. ஒழுங்கான சாப்பாடு, 3 நேர சாப்பாடு அவருக்கு இல்லை. அவர் உடம்பை பார்த்தாலே தெரியுது. அவர் பிறந்த நாள் மூடில் இருக்கிறார், ஹாப்பி பர்த்டே மூடில் இருக்கிறார். அவர் சொல்கிற இந்த காட்டு சந்தன மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா சந்தனமும் உனக்கு தான், சந்தன மரமும் உனக்கு தான், நீ நல்லா இருந்துக்கோ அப்படின்னு அவர் சந்தோஷமாக என்ன பண்ணிட்டு போகிறாரு, போயிடுறார்.
அடுத்த வருஷம் அந்த ராஜா அந்த காட்டுக்கு வரார். இன்றைக்கி அவர் பெரிய கோடீஸ்வரனா பங்களாவில் இருப்பாருன்னு பார்த்தா அதே ஆள் அதே மெலிஞ்ச தேகத்தோட தலையில் ஒரு கரிமூட்டையை தூக்கிட்டு வரான். இந்த ராஜாவுக்கு ஷாக்கு. என்னடா உனக்கு இவ்வளோ சந்தன மரத்தை கொடுத்தேன், நீ ஒரு மரத்தை விட்டினாலே ஒரு பரம்பரைகளில் 7 பரம்பரைக்கு சந்தோஷமாக இருக்கலாமே, என்ன ஆச்சு? எல்லா மரத்தையும் வெட்டியும் காலி பண்ணிட்டான். அந்த காடே காலியாகவும் இருக்குது. ஒரு வருஷத்தில் வெட்டி தீர்த்துட்டான். என்ன பண்ணேன், அந்த பணம்லாம் என்னவாச்சு? இல்லை சாமி, முந்தி விறகு வெட்டி பொழைச்சிட்டு இருந்தேன், இப்போ கறி விற்று பொழைச்சிட்டு இருக்கிறேன். இந்த மரத்தெல்லாம் என்னவாக்கிட்டு இருக்கிறேன்? கறி ஆக்கி. சந்தன மரத்தெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? கறி ஆக்கி. அந்த மரத்துடைய குவாலிட்டி தெரியல, அவனுக்கு வேல்யூ தெரியல, மதிப்பு தெரியல. பாபா சொல்கிறார், உங்கள் கையில் ஒரு மந்திரத்தை கொடுத்துருக்கிறேன், சந்தன மரம் மாதிரி. அது கமகமான்னு மணக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையவே செழிக்க வச்சிரும். என்ன சொல்லணும்? எப்படி சொல்லணும்? இதயத்திலிருந்து, உள்ளத்திலிருந்து மேராபா. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, ஏன் கூட என்னோட பாபா இருக்கார். முதல்ல நாம் கவலைப்படுறத நிப்பாட்டணும். அப்போ தான் நல்லதே நடக்கும். சில பேருக்கு நல்லது நடக்கலைன்னா அதுங்க எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டு. கவலைப்படுறவங்களுக்கு இந்த மேரா பாபா வார்த்தை இல்லைன்னு அர்த்தம். மேரா பாபா இருக்கிறவங்கள்ட்ட என்ன இருக்காது? உங்கள் வைப்ரேஷனே சந்தோஷமாயிடும்ல. மேரா பாபா, மேரா பாபா, என்னோட பாபா, இன்னும் அந்த சந்தோஷமும் உங்களுக்கு எல்லா நல்லதையும் என்ன பண்ணிவிடும்? கொண்டு வந்துடும். நம்ம இவங்களை அதை இதை என்னோடதுன்னு நினச்சிட்டோம்னா கவலை என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? வர ஆரம்பிச்சு. அப்போ பாபா சொல்கிறார், வாழ்க்கை அதிசயமற்றதாக போய்விடும். வாழ்க்கை ஒரு மிராக்கலுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ பாபா சொல்கிறார், பார் பார் ககத்தே. அப்போது நீங்கள் திரும்ப திரும்ப மேரா பாபா மேரா பாபான்னு சொல்லும்போது பாபா திரும்ப திரும்ப என்னோட குழந்தை என்னோட குழந்தைன்னு சொல்லுவார். இப்படி சொல்லும் போதெல்லாம் என்ன நடக்குது? மாயா பயந்துருது. பகவானே இது என்னோட குழந்தைன்னு மாயாட்ட சொன்னா மாயா பக்கத்தில் நிற்குமா? நீங்கள் திரும்ப திரும்ப மேரா பாபா மேரா பாபான்னு சொன்னால் பாபா மேரா பச்சா மேரா பச்சேன்னு சொல்லுவார். கோய் பி மாயா கா வார் ஹோ, क्योंकि आधा कल्प माया को अपना बनाया है ना. அப்போ ஏதாவது உங்கள்கிட்ட மாயா சண்டை போட வருதுன்னு வச்சுக்கோ. ஏன்னா அது வரும். நீங்கள் ஒரு பிஸ்கட்டை போட்டாலே அந்த பூனை அந்த நாய் என்ன பண்ணுது? உங்கள் பின்னாலேயே வருது. நீங்கள் அரை கல்பமாக ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்கீங்க மாயாவை. அது உங்களை அவ்வளோ சீக்கிரமெல்லாம் என்ன பண்ணாது? விடாது. மாயா யுத்தம் செய்ய வரத்தான் செய்யும். ஏன்னா அது அரை கல்பமாக அதை தன்னுடையதாக ஆக்கியிருக்கிறீங்க, மாயாவை தன்னுடையதாக ஆக்கியிருக்கிறீங்க. எனவே மாயாவும் தன் மக்களிடம் பிரியமாக இருக்கும் அல்லவா? இப்போதைக்கு யார் மேரா மேரான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா நம்மளை பார்த்து? மாயா சொல்லுது, இது என்னோட குழந்தை, இது என்னோட குழந்தைன்னு மாயா சொல்லிக்குது. ஏன்னா அரைக்கல்பமாக நம்ம யாரோடையவே வாழ்ந்துட்டோம்? மாயாவோடய வாழ்ந்துட்டோம். நம்ம நல்லா இருந்தாலும் கூட மாயா இல்லை இல்லை இது ஏன் குழந்தை அப்படின்னு சொல்லுது. அப்போது அரைக்கல்பமாக அதோடு இருந்ததுனால அது என்னுடைய குழந்தைன்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட யுத்தம் பண்ண வந்துட்டு இருக்கிறது. तो माया का भी आप लोगों से, பாபாவுக்கு மட்டும் இல்லை மாயாவுக்கும் உங்களிடத்தில் மிகுந்த பிரியம் இருக்கும் அல்லவா? ஆகவே அது திரும்ப திரும்ப வர முயற்சிக்கிறது. ஆனால் யார் இதயத்திலிருந்து மேரா பாபா என்று கூறுகிறார்களோ அவர்களுக்கு பாபாவின் சகயோகம் கிடைக்கிறது. ஒரு முறை இதயத்திலிருந்து மேரா பாபா என கூறிவிட்டால் 1000 முறை பாபா உங்களுக்கு சகயோகம் செய்ய, சக்திசாலி சகயோகம் செய்ய கட்டுப்பட்டு விடுகிறார். இது ரூல்ஸ், இது சட்டம். எது சட்டம்? ஒரே ஒரு முறை இதயத்திலிருந்து மேரா பாபா என கூறிவிட்டால் சக்திசாலியான சகயோகத்தை 1000 மடங்கு கொடுக்க பாபா கட்டுப்பட்டு விடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை கேட்குறார், உங்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்குதானே? நான் ஒன்றும் புது விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லலை. பாபான்னு சொன்ன இந்த விஷயம் அப்படியே மாறிடுச்சு, தலைகீழாக மாறிடுச்சு. அனுபவம் இருக்குதா? ரொம்பலாம் யோசிக்காதீங்க இந்த மூளையை. ஆனால் அந்த மூளை பாருங்கள், வசதியாக நடந்த நல்லதெல்லாம் மறக்க வச்சிருது, நடந்த கெட்டதெல்லாம் நினைக்க வச்சுட்டு இருக்குது. அதனால் அது திரும்பி பாபா நீங்களே சொல்லுங்கன்றார். உங்களுக்கே அனுபவம் இருக்குது. ஒரே ஒரு முறை பாபான்னு சொல்லியிருப்பீங்க, உங்களுக்கு அவ்வளோ நல்லது நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா?
உங்களுக்கு அனுபவம் இருக்குதானே. அப்போ அனுபவம் இருக்குதுன்னா அந்த வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டிதானே. பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக எதை யூஸ் பண்ணுங்க, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அனுபவம் இருக்குது, நான் புதுசாக சொல்லலை. மேரா பாபான்னு சொல்லுங்க, நான் 1000 மடங்கு சக்திசாலியான உதவி செய்ய கட்டுப்பட்டு இருக்கிறேன், முடிஞ்சா வாரேன், நினைச்சா வாரேன் அப்படின்லாம் பாபா சொல்லலை. உங்களுக்கு நான் உதவி செஞ்சு தான் ஆகணும், இது எனக்கான விதி. நமக்கு உதவி செய்கிறது யாருக்கு தலையெழுத்து? யாருக்கு தலையெழுத்து? சில பேர் சொல்லுங்கள, உங்களுக்கு ஆக்கி கொட்டுறதுக்கு எனக்கு விதி தலையில் எழுதியிருக்குது அப்படிம்பாங்க. பாபா அப்படி அழுத்துக்கிட்டுலாம் சொல்லலை, சந்தோஷமாக தான் சொல்கிறார். நீங்கள் ஒரே ஒரு முறை பாபான்னு சொன்னால் உங்களுக்கு உதவுறதுக்கு, நான் 1000 மடங்கு உதவுறதுக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன். கட்டுப்பட்டுன்னா அதில் தப்பிச்சு பாபாலாம் நான் இந்த குழந்தைக்கு இன்றைக்கி உதவி செய்கிற ஐடியாவில் இல்லை அப்படின்லாம் பாபா நினைக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு உதவி செய்யணுமா அப்படின்லாம் அவர் என்ன பண்ண மாட்டார், யோசிக்க மாட்டார். எதனால்? நம்ம மனசார ஒரே ஒரு முறை சொல்லிட்டோம், என்னோட பாபா. அதுக்கு பாபா 1000 மடங்கு சக்திசாலி சகயோகம் செய்ய கட்டுப்பட்டு இருக்கிறார். இது அனுபவம் தானே. சிறப் சமைப்பர் அனுபவக்கோ ப்ராக்டிக்கல் மே லாவ். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன, சரியான நேரத்தில் அனுபவத்தை ப்ராக்டிக்கலில் கொண்டு வாங்க. எல்லாம் பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு, அடிலாம் வாங்கின பிறகு மேரா பாபா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கக்கூடாது. கரெக்டான நேரத்தில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா இதயத்திலேருந்து வந்துடணும் மேரா பாபா. டக்குன்னு அந்த பிரச்சனை வந்த இடம் தெரியாமல் என்ன பண்ணிவிடும், ஓடியே போயிடும். பிரச்சனை வந்துச்சு, நான் மோதனேன், அப்புறம் அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு. இப்போ இந்த மம்மா இதில் மாடையை ஒட்டி ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, ஃபாரின் போயிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஒரு குரூப் ஃபாரின் போயிருக்கிறாங்க. ஏதோ எத்தனையோ ஒரு ஃப்ளோரில் ஃபங்க்ஷன், நம்முடைய ஃபங்க்ஷன் நம்ம ஒரு சொற்பொழிவு கொடுக்க போகிறோம். ஃபங்க்ஷன்னா அதுக்கான தேவையான பொருட்களோடு போகணும். அந்த பில்டிங்குள்ளே நுழைஞ்சி லிஃப்ட்டில் ஏறி லிஃப்ட்டு மேலே வரைக்கும் போயிட்டாங்க. எல்லாமே சீனியர், அந்த காலத்தில் இருந்த தாதிகள், மூத்த சகோதரர். லிஃப்ட்டு ஓப்பன் ஆகி ஃப்ளோருக்குள்ளே வரும்போது ஒரு தாதி சொல்கிறாங்க, நம்ம பாபாவை நினைக்காமலே லிஃப்ட்டில் ஏறிட்டோம், பாபாவை நினைக்காமலே லிஃப்ட்டில். உடனே பட்டன் நமக்கு லிஃப்ட்டை கீழே கொண்டு வந்து வெளியில் உட்காந்து பாபாவை நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு சிஸ்டருக்கு டிரான்ஸ்ஃபரில் பாபா சொல்கிறார், நீங்கள் தீப்பெட்டி எடுத்துகிட்டு வரல. பாபா டிரான்ஸ்ஃபரில் என்ன மெசேஜ் கொடுக்குறார், விளக்கேற்றுற நிகழ்ச்சி இருந்திருக்கலாம். அந்த ஒரு நிமிஷம் அவங்க பாபா நினைவில் உட்காந்துருக்கும்போது அப்படி இந்த சம்பவத்தை எதுக்கு சொல்கிறாங்கன்னா பாபா நம்மளை எவ்வளோ க்ளோஸாக வாட்ச் பண்ணுறார். நீங்கள் என்னை நினச்சா நான் உங்களுக்கு தீப்பெட்டி விஷயத்துலேருந்து உதவி செய்ய காத்திருக்கேன். தீப்பெட்டி அற்பமான விஷயம் தானே, ஆனால் அது இல்லைன்னு அவர் சொல்கிறது நமக்கு எப்போ தெரியும்? நான் பாபாவை நினைக்க உக்காந்தாதானே தெரியும். எது இல்லை எது இருக்குன்னு எனக்கு பாபாவை நினச்சாதானே தெரியும். நான் இஷ்டத்துக்கு குடுன்னு எங்கேயாவது போகிறேன் வாரேன்னா அப்புறம் ஏன் பாபா எனக்கு முதல்லையே நீ சொல்லலை, நீ சொல்லியிருந்தா நான் தீப்பெட்டி எடுத்துகிட்டு போயிருப்பேனே. அவர் சொல்ல ரெடியாக தான் இருக்கிறார். நாம் ஆகா லிஃப்ட்டை பார்த்த உடனே ஆகா ஓஹோன்னு ஏறிட்டோம்னா அப்போது நம்ம எங்கே போகிறதுக்கு முன்னாலே சரி, என்ன செய்கிறதுக்கு முன்னாலே சரி, ஒரு நிமிஷம் என்ன பண்ணுங்க, உட்காருங்க. அதெல்லாம் ட்ரெயின்லாம் போயிடாது. நீங்கள் ஒழுங்காக யோகா பண்ணிட்டு போனால் உங்களை எதுவும் விட்டுட்டு போகாது. யோகா பண்ணதுனால ஒரு விஷயம் கெட்டு போச்சுன்னு எங்கேயாவது இருக்குதா? பாபாவை நினச்சதுனால எனக்கு அந்த வேலை நடக்கலைன்னு எங்கேயாவது இருக்க முடியும்? பாபா சொல்கிறார், நான் எவ்வளோ சீப்பான ஒரு விஷயத்துக்கெல்லாம் நான் சொல்கிறேன். இது அவங்க அனுபவம் சொல்கிறாங்க, அந்த தாதி அனுபவம் சொல்கிறாங்க. பாபா ஆனால் கண்டிஷன் நாம் நினைக்கணும். ஒரு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணணும், நினைக்கணும். ஏதோ கனவு முடிஞ்சுது, வேலை முடிஞ்சுது அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. நமக்கு டெய்லி வேலை நடக்குது. டெய்லி ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விஷயம், பாபா நீங்கள் வாங்க, பாபா நீங்கள் வாங்க, இந்த காரியம் உங்களோட காரியம், இந்த கை உங்களோட கை, இந்த காரியத்தை நம்ம இன்றைக்கி சக்ஸஸாக என்ன பண்ணுவோம், செய்து முடிப்போம். பாபாவை கூப்பிடுங்க. அவர் தான் வர காத்துட்ருக்கிறாரு. என்னை கூப்பிட மாட்டீங்களான்னு பரந்தாமத்தில் வேலை இல்லாமல் தானே உட்காந்துருக்கிறாரு.
அவர் சும்மா தானே சிவனேன்னு தானே உட்காந்துருக்கிறார். இனி கூப்பிடுங்களேன் அப்படின்னு உட்காந்துருக்கிறார். அப்போது நீங்கள் நேரப்படி மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கன்றார். நம்ம எதுக்கு இந்த வார்த்தை சொல்கிறோன்னா, நம்ம நிறைய நேரத்தில் நேரம் கடந்து இந்த வார்த்தையை சொல்கிறோம். சமைப்பர் இஸ் அனுபவக்கோ ப்ராக்டிக்கல் மே லாவோ. சரியான நேரத்தில் இந்த அனுபவத்தை பிராக்டிக்கலில் கொண்டு வாருங்கள். பாப்தாதா குழந்தைகளிடம் ஒரு விஷயத்தை பார்த்து இதயத்தில் இருந்து குழந்தைகள் மீது ஒரு சிறு புன்முறுவல் பூக்கின்றார். அதாவது ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறார் நம்மளை பார்த்து. தெரியுமா எதுக்காக நான் சிரித்தேன் அப்படின்னு? எல்லாரும் சொல்கிறீங்க பாபா தான் என்னோட உலகம் என்று. சொல்கிறீங்களா? பாபா தான் என்னோட உலகம் சொல்கிறீங்க தானே? யாரெல்லாம் சொல்கிறீங்க பாபா தான் என்னோட உலகம்னு? அவங்கெல்லாம் கை தூக்குங்க அப்படின்றார். தூக்கலாமா? யோசிக்கலாமா? யோசிக்கலாம் வேண்டாம். பாபா தான் உலகம் எல்லாரும் சொல்கிறீங்க, கை தூக்குங்க. பாபா தான் என்னோட உலகம்னா அப்போ நீங்கள் சொல்கிறீங்க அச்சா நல்லது, பாபா தான் உலகம். தூசரா தோ கோயி சன்சார் நகி ஹேனா. உங்களுக்கு வேற ஒரு உலகம் இல்லை தானே? வேற ஒரு உலகம் இல்லை தானே? உலகம் ரெண்டாவதெல்லாம் கிடையாது. இருக்குமா என்ன? அப்போ உலகம் ஒன்று தான் அப்படின்னா சமஸ்காரமும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். பாபாவைத்தான் நான் ஒரு ஊருக்கு போகிறேன், அங்கே ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் தமிழ் பேசுகிறார். நான் அப்பந்தான் பிறந்திருக்கிறேன்னே வச்சுப்போமே, நான் பார்த்த ஆள் தமிழ் தான் பேசிகிட்டு இருக்கிறார் அப்படின்னா எனக்கு எந்த மொழி மட்டும்தான் தெரியும்? தமிழ் மொழி மட்டும்தான் தெரியும். நான் இன்னொரு ஊருக்கு போகிறேன், அங்கே ஆங்கிலம் பேசுகிறவங்க இருந்தாங்கன்னா எனக்கு எந்த மொழியும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஒரு ஸ்கூலு அங்கே ராயலாக தான் பேசுவாங்கன்னா உங்களுக்கு ராயலாக பேச வந்துடும். நீங்கள் இன்னொரு ஸ்கூலுக்கு போகிறீங்க, அங்கே ஒரே கெட்ட வார்த்தையாக பேசுகிறாங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலேயோ அந்த வார்த்தை உங்கள் வாயில் வந்துடும். பாபா சொல்கிறார், உங்களுக்கு இன்னொரு உலகம் இருந்தால் தான் உங்களுக்கு இன்னொரு சமஸ்காரம்னு வரும். எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு உலகம், அந்த உலகம் பாபா தான் அப்படின்னா உங்கள் கேரக்டரும் யாருடைய கேரக்டராக தான் இருக்கும்? பாபா. நீங்கள் எங்கே போனாலும் பாபா தான் பார்க்குறீங்க அப்படின்னா பாபா எப்படி பேசுகிறாரு, எப்படி நடந்துக்கிறார் அதுதான் உங்களுக்கு தெரியும். அப்போது நீங்கள் சொல்கிறீங்க என்னோட உலகம் பாபான்னு சொல்லிட்டு, அப்போ சமஸ்காரமும் அப்படித்தானே இருக்கணும். எப்போ என்னுடைய பாபா, எனக்கு ஒரு பாபாவை தவிர்த்து வேறு உலகமே இல்லை என்று சொல்கிறீர்களோ அப்போ சமஸ்காரம் எங்கு இருந்து பிறந்தது? சமஸ்காரம் பிறக்கிறதுக்கு ஒரு தாய் வேணும் இல்லையா? ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு அம்மா வேணும். ஒரு கெட்ட வார்த்தை தான் வீட்டு குழந்தை பேசுதுன்னா முதல்ல அந்த அம்மா என்ன சொல்லி அடிப்பாங்க தெரியுமா? நம்ம வீட்டு குழந்தை கெட்ட வார்த்தை பேசிடுது. அந்த வீடு ராயலான குடும்பம், பாரம்பரியமான குடும்பம். ஒரு கெட்ட வார்த்தை அந்த வீட்டில் யாருமே அப்படி ஒரு கெட்ட வார்த்தை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, பேசியிருக்க மாட்டாங்க. அந்த குழந்தை வாயிலேருந்து அப்படி ஒரு கெட்ட வார்த்தை வருதுன்னா முதல்ல அந்த குழந்தை என்ன சொல்லி திட்டுவாங்க, அடிப்பாங்க தெரியுமா? யார் சொல்லி கொடுத்தா உனக்கு இந்த வார்த்தையை? யார் உனக்கு இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தா? நாம் கூட என்னைக்காவது ஏதாவது பேசத்தகாத ஒரு வார்த்தையை பேசுகிறோன்னாலும் என்ன தான் கேட்பார் பாபா? உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? உனக்கு கோபப்படுறதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? உனக்கு டென்ஷன் ஆகிறதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? உனக்கு அழுறதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? நீ ஏன் பிள்ளை தானே, நீ என்னையே தானே பார்க்குற. அப்போ பாபா கேட்குறது என்னன்னா, நான் தான் உலகம் என்றால் இந்த சமஸ்காரம் எங்கிருந்து பிறந்தது அப்படின்னு கேட்கிறார். ஆஜ்கல் பாப்தாதா சமய பிரமான், இன்றைய காலத்தில் நேரத்தின் அனுசாரம் சமஸ்காரம் என்ற வார்த்தையை அழிக்க விரும்புகிறார். அழிக்க முடியுமா? யார் நினைக்கிறீங்க சமஸ்காரம் தடை ரூபமாக ஆக முடியாது? எனக்கு எது தடை ரூபமாக முடியாது? சமஸ்காரம் தடை ரூபமாக ஆக முடியாது. இந்த திட சங்கல்பம் செய்ய வேண்டும். திடமான புருஷார்த்தத்தின் மூலமாக இன்று கூட திடமான புருஷார்த்தம் செய்து அதை அழித்து விட வேண்டும், அழிக்கத்தான் வேண்டும். எது பாபாட்ட இல்லாத சமஸ்காரமோ அதை இன்றைக்கே நான் திட சங்கல்பம் செய்து என்ன பண்ணிடுவோம்? பாபா உனக்கு கவலைப்பட தெரியுமா? தெரியாது. அப்போ நான் இனிமேல் கவலைப்பட மாட்டேன். பாபா உனக்கு டென்ஷன் ஆக தெரியுமா? தெரியாது. அப்போ இனிமேல் நானும் என்ன பண்ண மாட்டேன், டென்ஷன் ஆக மாட்டேன். எது உன்கிட்ட இருக்குதோ அது மட்டும்தான் என்கிட்ட இருக்கும். இந்த திட சங்கல்பத்தை என்னைக்கு பண்ணணும்?
இன்னைக்கு நீ வெளியே போயிட்டா கூட மாயா கோஷம் ஆயிடும். இப்பமே இங்கேயே பாபா இனி இன்னொரு சமஸ்காரம் என்னிடம் உனக்கு பிடிக்காதுன்னா எனக்கும் பிடிக்காது, உனக்கு வேண்டான்னா ஒரு அம்மா உப்பு இல்லாமல் சாப்பிட்றாங்க. அந்த மாதாஜிட்ட கேட்குறோம், ஏன் உப்பு போடுறது இல்லை அப்படின்னா, என்னுடைய 3 வயசு பையனுக்கு ஒரு நோய், டாக்டர் சொல்லிட்டாங்க பையனுக்கு என்ன போட்டு சாப்பாடு கொடுக்காதீங்க. அவனுக்கு உப்பு இல்லாமல் சமைச்சிக்கிட்டு நான் எப்படி எனக்கு உப்பு போட்டு சாப்பிட மனசு வரும்? இதெல்லாம் கதை இல்லை, ஒரு மாதாஜி டைரக்டாக சொல்லி கேட்ட விஷயம். அதில் எவ்வளோ நியாயம் இருக்குது. அந்த அம்மா சொல்லுது, என் பிள்ளைக்கு உப்பு இல்லாமல் சமைச்சிக்கிட்டு நான் மட்டும் எப்படி உப்பு போட்டுக்க முடியும்? பாபா இப்போ உப்பு பற்றி பேசலை. பாபாட்ட எது இல்லையோ அது என்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. உனக்கு இல்லைன்னா எனக்கும் இல்லை. காந்தாரியா, காந்தாரிக்கு திருதராஷ்டிரன் தான் கணவன் அப்படின்னு நிச்சயம் ஆயாச்சு. உனக்கு கணவனை நிச்சயம் பண்ணிட்டாங்க திருதராஷ்டிரன். அவருக்கு என்ன தெரியாது? கண்ணு தெரியாது, கேள்விப்பட்டாங்க, அவ்வளோதான், இன்னும் பார்க்கலாம் இல்லை. உடனே இந்த அம்மா என்ன பண்ணிக்கிச்சு? தான் கண்ணை துணியால் கட்டிக்கிச்சு. என் கணவர் பார்க்காத உலகத்தை, இதெல்லாம் தர்ம பத்தினி. பாபாட்ட சொல்லணும், நீ பார்க்காத ஒரு உலகத்தை நான் என்ன பண்ண மாட்டேன். சத்தியம் பார்க்கத்தான் போகிறோம், அது தொலையுது. இப்போ பாபா உடலை பார்க்க மாட்டார், அவர் எதை மட்டும்தான் பார்ப்பார்? ஆத்மாவை தான் பார்ப்பார். இப்போ பாபா நெகட்டிவாக பார்க்க மாட்டார், அவர் எல்லாருக்குள்ளேயும் எதை மட்டும்தான் பார்ப்பார்? பாசிட்டிவ் தான் பார்ப்பார். பாப்பா நீ பார்க்கல, நான் பார்க்கல, உனக்கு ஒன்று பிடிக்காதுன்னா எனக்கும் பிடிக்காது. ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன? ஃப்ரெண்ட்ஷிப் அவன் ஏதாவது ஒரு சினிமா கூப்பிடுவோம், போயிடணும் பின்னாலேயே. நமக்கு பிடிக்காததாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்களே போயிடணும். இன்றைக்கி போக வேண்டாம் அப்படின்னா நம்ம போகக்கூடாது, அதுக்கு பேர் தான் ஃப்ரெண்டு. பாபாட்ட அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்குறோமா? பாபா உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு பிடிக்காது, நீ போகலன்னா நான் போகல, நீ வந்தால் நானும் வரேன், நீ சாப்பிட்டா நானும் சாப்பிட்றேன், நீ தூங்கினா நானும் தூங்கிடுறேன், நீ என்ன செய்கிறியோ அதுதான் நான் செய்வேன். இதுக்கு பேர் அன்பு, இதுக்கு பேர் தான் அன்பு. அப்போ பாபா சொல்கிறார், இனி பழைய சமஸ்காரத்தினுடைய வார்த்தையை சொல்லிட்டு இருக்கக்கூடாது, அதை இப்பமே அழிச்சிடுங்க. அழிக்க முடியுமா? ஏன்னா இந்த சமஸ்காரங்கள் தான் தடை ரூபமாகுது. திட சங்கல்பம் செய்யுங்க, திட புருஷார்த்தத்தின் மூலமாக அதை அழிக்கத்தான் வேண்டும். பார்க்கலாம் யோசிக்கலாம் என்று சொல்லாதீர்கள், செய்யத்தான் வேண்டும். சமஸ்காரத்தினுடைய வேலை வருவது. நான் இனிமேல் கவலைப்பட மாட்டேன்னா கவலை நம்மளை விட்டு வச்சுக்குமா? சமஸ்காரத்தின் வேலை வருவது. அப்புறம் பச்சோं का काम समाप्त करना ही है, அது வரும். ஆனால் குழந்தைங்க அதை சமாப்தி செய்யத்தான் வேண்டும். ஹை ஹிம்மத். தைரியம் இருக்கா? எதுக்கு தைரியம்? சமஸ்காரம் வரும், ஆனால் நான் அதை என்ன பண்ணிடுவேன்? வந்துச்சு பாரு அப்படிம்பாங்க. என்னது வந்துச்சு? அது வரும். அப்படியே எனக்கு வந்துச்சு கோபம் அப்படிங்கிறோம் இல்லையா? ஆமாம், அது வரும் அப்படின்ற. சமஸ்காரத்தின் வேலை என்னது? வருவது. எனது வேலை என்னது? அதை அங்கேயே என்ன சொல்லுவாங்க, சாட்டுன்னு பார்த்தது கண்டதும் சுட உத்தரவுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. கவர்மெண்ட்டில் ஒரு ரூல் போடுவாங்க, ஏதாவது ரொம்ப கலவரம் நிறைந்த இடத்துல கலெக்டர் போட்டுருவார், அவனை எங்கே பார்க்குறீங்களோ அங்கேயே என்ன பண்ணிடுங்க, சுட்டுடுங்க. பாபா நமக்கு ஒரு உத்தரவு போடுறார். என்ன உத்தரவு போடுறார்? கண்டதும் சுடும் உத்தரவு. எதை கண்டதும் சுடும் உத்தரவு? பார்த்து என்ன, சில கேஸுக்கு கோர்ட்டுக்கெலாம் இழுத்துட்டு போகணும். சில ஆட்களை கோர்ட்டுக்கெலாம் அவனை சப்மிட் பண்ணி அங்கே வழக்கு விசாரணைலாம் பண்ணி அப்புறம் ஆளை தூக்கில் போடலாமா, ஆயுள் கைது. ஆனால் சில ஆள் அந்த மாதிரி அநியாயம் பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட்டே ஒரு சட்டம் போட்டுரும். என்ன சட்டம்? கண்டதும் சுடும் உத்தரவு. பாபா எதை சுட சொல்கிறாரு? கண்டதும். எதை சொல்கிறாரு? பழைய சமஸ்காரம் வரும். அவரே என்ன சொல்கிறாரு? உங்கள் வீட்டுக்கு வரும், உங்களை தேடி அட்ரஸ் தேடி வரும். நீங்கள் பார்த்த மாத்திரத்திலேயே சமாப்தி பண்ணி. ஏன்னா இது பாபாட்ட இல்லை. பாபா சொல்லிட்டார், இதை சமாப்தி பண்ணிவிடுங்க. இதை நான் என்ன பண்ணிடுவேன்? வச்சு செஞ்சுட்டுலாம் போகக்கூடாது. அது நம்மளை சில பேரை வச்சு செய்யும். அப்போ நம்ம வாங்கன்னு கூப்பிட்டுட்டோன்னு அர்த்தம். பாபா சொல்கிறார், தைரியம் இருக்கா?
முதல்லையே கை தூக்கி இருந்தீங்க. ஆனால் செக் பண்ணுங்க, என்ன சங்கல்பம் நடக்கின்றதோ என்ன சங்கல்பம் செய்தேனோ அது நடக்கிறதா. இப்போ நம்ம சங்கல்பம் பண்ணிட்டோம், அது நடக்குதான்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, செக் பண்ணுங்க. யாரெல்லாம் நினைக்கிறீங்க பாப்னே கஹா பாப்புக்கா காரிய லட்சிய தேனா, பாபா சொல்லிட்டார். பாபாவுடைய வேலை என்னது? லட்சியம் கொடுப்பது. குழந்தைங்களுடைய வேலை என்னது? பாபா என்ன சொன்னாரோ அதை செய்யத்தான் வேண்டும். இதற்கு ஒரு நாளை குறித்து கொள்ளுங்கள், டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. எப்படி பக்தர்கள் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, சிவராத்திரி டேட்டு ஃபிக்ஸ் ஆகிடுது, அப்போ தான் கொண்டாட முடியும். அது மாதிரி இதுக்கும் ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க. அச்சா நல்லது. எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் டேட்டு ஃபிக்ஸ் பண்ண மாட்டீங்க. ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்களுக்கான ஒரு டேட் இருக்கும். நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் தானே? முடியுமா? முடியுமா? முடியும் என்றால் கை தூக்குங்க. செய்தீங்களா? முடியும் தானே? எத்தனை முறை கேட்குறாரு. செஞ்சாச்சா? டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? என்ன பண்ண சொல்கிறார் பாபா? டேட். எதுக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும்? வந்தால் சுற்றுவேன் பாபா. ஏதாவது பழைய சம்ஸ்காரம் வந்துச்சுன்னா சமாப்தி பண்ணிடுவேன் பாபா. பண்ணிடலாமா? பண்ண முடியுமா? டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போமேன்னு கூட சொல்லலை பாபா. ஒரு நாளை குறிச்சிருங்க, அன்றைக்கி ஆளை போட்டு பாபா சொல்லிட்டு அந்த மாயாவை, அந்த பழைய சமஸ்காரத்தை காலி பண்ணிடுங்க. எல்லாரும் ஒரே டேட்டு பண்ண முடியாது, உங்களுக்கு அவங்கவுங்க டேட். ஆனால் நீங்களாக ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ண பிறகு அதில் நீங்கள் பிறகு சாக்கு போக்கு என்ன பண்ணக்கூடாது. நானாக சொன்னால் தான் நீ இவ்வளோ சீக்கிரத்துலலாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லலாம். நீங்களே ஃபிக்ஸ் பண்ண நல்லது. கொண்டாடக்கூடியவங்க தானே. கியா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? யாரெல்லாம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்க அதை பாப்தாதாவுக்கு எழுதி கொடுக்கணும். அவர் ரொம்ப விவரம். நாம் சாமர்த்தியம்னா அவர் சாமர்த்தியத்துக்கெல்லாம் மகாராஜா. டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களான்னு போகலை அவர். எனக்கு அந்த டேட்டை இன்றைக்கி என்ன பண்ணுங்க, எழுதி கொடுங்க அப்படின்றார். எழுதி கொடுக்கலாமா? பாப்தாதாவும் பச்சோं को பேப்பர் பாஸ் करने பகாதூரி தேங்கேனா. ஏன் கேட்குறாருன்னா, நீங்கள் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வரக்கூடிய பரீட்சையில் பாஸ் பண்ணுறதுக்கான சக்தியை, பலத்தை தருவேன். நீங்கள் 5ஆம் தேதி குறிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அந்த நேரத்துக்குள்ளே பாபா சக்தி கொடுத்து உங்களை சரி பண்ணிவிடுவார். நீங்கள் 10ஆம் தேதி குறிச்சிருந்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு 10ஆம் தேதி கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன், பாஸ் பண்ணுறதுக்கு பகாதூரி கொடுக்குறேன், பலம் கொடுக்குறேன், சக்தி கொடுக்குறேன் அப்படின்றார்பா. கொடுப்பேன் இல்லையா? ஆக பெரியவங்கள்ட்ட பத்திரிக்கையை கொடுத்தோம்னா கொடுக்கும்போதே அவங்க சன்மானத்தை கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், பத்திரிக்கையை அடித்து கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ அவங்க உடனே அந்த கணமே என்ன கொடுத்துருவாங்க, சன்மானத்தை கொடுத்துருவாங்க. பாபாவும் சொல்கிறார், நீங்கள் எனக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி எழுதி தாங்க, நான் உங்களுக்கு உங்கள் மாயாவை வெல்றதுக்கான எல்லா சக்தியையும் நான் கொடுத்துடுறேன். ஃபிர் கீத்து காயேங்கே, பிறகு பாட்டும் பாடுவேன்றார். என்ன பாட்டு பாடுவார்? நம்ம டேட்டை எழுதி கொடுத்துட்டா பாபா என்ன பாட்டு பாடுவார்? அவருக்கு தெரிஞ்ச பாட்டுலாம் ஒரே ஒரு பாட்டு தான். என்ன பாட்டு? பச்சே வா செரிமனி மனாயேங்கே, ஆகா குழந்தையே செரிமனி கொண்டாடுவோம். டேட் ஃபிக்ஸேங்கிற எதுக்காகத்தான்? செரிமனிக்காகத்தானே, விழா கொண்டாடுறதுக்கு தானே. யாரெல்லாம் சங்கல்பம் செய்தீங்க அதன் அனுசாரம் ப்ராக்டிக்கல் பண்ணுறீங்க, அவங்களுக்கு செரிமனி கொண்டாடுவோம். அவங்களுக்கு பெரிய பாராட்டு விழா, கௌரவிக்கும் விழா பண்ணுறேன் அப்படின்றார். நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணி பாபாட்ட கொடுத்துருங்க, அப்புறம் உங்களுக்காக ஃபங்க்ஷன் பண்ணலாம். क्योंकि फर्क तो आता रहेगा ना, ஏன்னா வித்தியாசம் வந்து கொண்டே இருக்கும் அல்லவா. जो डेट फिक्स करेंगे उसमें आगे बढ़ने के लिए சமீப் தோ ஆயேங்கேனா, எப்போ நீங்கள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அப்போந்தான் முன்னேறதுக்கு வருவோம். நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி படிப்போம், ஒரு மாதம் கழித்து எக்ஸாம்னா ஒரு மாதம் கழித்து தான் படிப்போம். நாளைக்கு கல்யாணம்னா இன்றைக்கி ஓட ஆரம்பிச்சிடும், தூங்க மாட்டோம். ஒரு மாதம் கல்யாணம்னா இருந்துட்டு போகுதுன்னு விட்டுருவோம். டேட் ஃபிக்ஸ் பண்ணாமல் முன்னேற்றம் என்பது இல்லவே இல்லவே. நான் ஏன் முன்னேறாமவே இருக்கிறேன் அப்படின்னு பாபாட்ட கேட்டா, பாபா உடனடியாக கேள்வி கேட்குறார். டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலன்னா எந்த கொம்பனாலையும் என்ன பண்ண முடியாது, முன்னேறலாம் முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய டேலண்ட்டு சக்திசாலிலாம் இருந்துட்டு போங்க, ஆனால் முன்னேறதுக்கு என்ன வேணும்? எவ்வளோ நல்லா படிக்கிற பையனாக இருந்தாலும் எக்ஸாம் டேட்டு கொடுத்த பிறகு ஒரு ஸ்பீடு வரும்.
எக்ஸாம் டேட்டு குறித்த பிறகு ஒரு டேட் வரும், ஒரு ஸ்பீடு வரும். பாபாவும் சொல்கிறார், அப்படி நீங்கள் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க, முன்னேறுவீங்க. வித்தியாசம் இருக்குது. டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் புருஷார்த்தம் வேறு, டேட்டு ஃபிக்ஸ் பண்ண பிறகு புருஷார்த்தம் வேறு. ஜிஸ்கா டேட் அனுசார் சம்பன்ன ஹோகா உஸ்கி, யாரெல்லாம் அவங்க சொன்ன நேரத்தின் அனுசாரம் சம்பன்னம் ஆவாங்களோ அவங்களுக்கெல்லாம் செருமனி கொண்டாடலாம். अंदर जो करेंगे तो देखने वाले भी வெரிஃபை கरेंगे. உள்ளுக்குள்ளே என்ன செய்கிறாங்களோ அதை பார்க்குறவங்களும் வெரிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா தொடர்பில் வர்றவங்களுக்கு தெரியும், திடீர்னு இந்த ஆத்மா மாற ஆரம்பிச்சிடுச்சு, நல்லா ஆயிடுச்சுன்னு உங்கள் கூட வர்றவங்களுக்கும் அது தெரிய ஆரம்பிச்சிடும். அதை வச்சு செக் பண்ணிப்போம். சமஸ்காரம் ஏதாவது ரூபத்தில் வெளிப்படத்தான் செய்கிறது அல்லவா? ஏனெனில் பாப்தாதா பார்த்தார், ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே இந்த சுத்தமான போதை இருக்கிறது. நான் மாஸ்டர் சர்வசக்திவான், மாஸ்டர் தானே. எப்போ சர்வசக்திவானாக ஆகிடுறீங்களோ அப்போ சங்கல்பத்தை பூர்த்தி செய்யத்தான் வேண்டும். அதற்கும் சக்தி இருக்கிறது தானே. யார் இன்றைக்கு முதல் முறையாக வந்திருக்கிறீங்க கை தூக்குங்க. பாப்தாதா அவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறார். மொத்தத்தில் இன்னைக்கு பாபா என்ன சொல்கிறாங்க, டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. வாணியுடைய ஸ்டார்டிங் என்ன சொல்கிறார், 5 சொரூபத்தினுடைய பயிற்சி பண்ணுங்க. 5 நொடி இல்லைன்னா 5 நிமிஷமாவது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் பயிற்சி பண்ணுங்கன்னு இருக்கிறார். அச்சா, வரதானம். தியாகம் தபஸ்யா மூலமாக சேவையில் வெற்றி அடையக்கூடிய அனைவருக்கும் நன்மை செய்பவர் ஆகுக. தியாகம் தபஸ்யா மூலமாக சேவையில் வெற்றி அடையக்கூடிய அனைவருக்கும் நன்மை செய்பவர் ஆகுக. எப்படி ஸ்தூலமான அக்னி தூரத்திலேயே தனது அனுபவத்தை செய்விக்கிறதோ அதே போலவே உங்களுடைய தியாகம் தபஸ்யாவினுடைய பிரகாசம் தூரத்திலேயே அனைவரையும் ஆக்கர்ஷிக்க வேண்டும். சேவாதாரியாக இருப்பதோடு கூடவே தியாகி தபஸ்வி மூர்த்தி ஆகுங்கள். அப்பொழுதே சேவையின் பிரத்யக்ஷ பலன் தென்படும். தியாகி என்றால் எந்த பழைய சமஸ்காரம் சங்கல்பம் கூட தென்படக்கூடாது. தபஸ்வி என்றால் புத்தியினுடைய நினைவு திருஷ்டி, புத்தி கி ஸ்மிருதி வா திருஷ்டி சே சிவாய ஆத்மிக் ரூபமே. தபஸ்யா என்றால் புத்தியின் நினைவு மற்றும் திருஷ்டியின் மூலம் ஆத்ம ரூபத்தை தவிர வேறு எதுவுமே தென்படக்கூடாது. என்ன சங்கல்பம் எழுகிறதோ அதில் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் நன்மை அடங்கி இருக்க வேண்டும். அப்பொழுதே சர்வகே கல்யாணக்காரி, அனைவருக்கும் நன்மை செய்பவர் என்று அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகன். தேக உணர்வை கடந்து செல்லுவதற்காக சித்திரங்களை பார்க்காமல் சரித்திரத்தை பாருங்கள். தேக உணர்வை கடந்து செல்வதற்காக சித்திரங்களை, தேகத்தை, சரீரத்தை, உருவத்தை, படத்தை பார்ப்பதற்கு பதிலாக சைத்தன்யம், ஆத்மாவை மற்றும் சரித்திரம், அந்த ஆத்மாவுடைய ஒரிஜினலான கேரக்டர், குணத்தை பாருங்கள். அவ்யக்த இஷாரா சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தன்னுடைய நேச்சரை, சுபாவத்தை சரளமாக்கிக்கோங்க. பொறுமை நிறைந்ததாக, சகிப்புத்தன்மை மிக்கதாக ஆக்கிக்கோங்க. நீங்கள் எல்லாருமே மாஸ்டர், உலகம் படைப்பவர், விஸ்வ நிர்மாத்தா. இந்த நினைவினால் பணிவு குணம் சகஜமாகவே வந்து விடுகிறது. எங்கே படைக்கும் தன்மை இருக்குமோ அங்கே பணிவும் தானாக வந்துடும். சரளத்தன்மையினுடைய ரூபத்தில் அது வந்துவிடும் அப்படின்றார். நீங்கள் படைப்பவன் அப்படின்னா பணிவும் தானாக வந்து விடுகிறது அப்படின்றாங்க. பிற மற்ற குணங்களும் தானாகவே வந்து விடுகிறது. எனவே சதா இந்த நினைவில் இருங்கள், நிலைத்து இருங்கள். பிறகு ஒவ்வொரு சங்கல்பம் கர்மத்தை செய்யுங்கள். நான் புது உலகம் படைக்கக்கூடிய ஆத்மா, நான் புது உலகம் படைக்கக்கூடிய ஆத்மா. இந்த ஸ்திதியில இருந்து, நினைவில் இருந்து, சொரூபத்தில் இருந்து பிறகு சங்கல்பா பண்ணுங்க, பிறகு கர்மா பண்ணுங்க. பிறகு சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் எதிர்கொள்ளும் பொழுது फिर यह जो भी छोटी छोटी बातें सामने करने के लिए आती है वह ऐसा अनुभव होगी कोई बुजुर्ग के आगे छोटे छोटे बच्चे बचपन के खेल करते हैं. இங்கேருந்து திண்டுக்கல் போகணுன்னா அது பெரிய ட்ராவலாக தெரியும். இங்கேருந்து திண்டுக்கல் போகணுன்னா பெரிய ட்ராவலாக தெரியும். மதுபன் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திண்டுக்கல் போகிறது ஒரு ட்ராவலாகவே
தெரியாது. பெரிய ட்ராவலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா சின்ன தூரங்கிறது ஒரு தூரமாகவே அனுபவம் ஆகாது. நான் உலகை படைக்கும் ஆத்மானா என் முன்னால் வரக்கூடிய பிரச்சனையாகவே தெரியாது. எது மாதிரி பெரியவங்களுக்கு முன்னால் சின்ன சின்ன குழந்தைங்க சேட்டை பண்ணும். பெரியவங்களுக்கு முன்னால் சின்ன சின்ன குழந்தைங்க சேட்டை பண்ணும். அது மாதிரி உங்களுக்கு வர்ற பிரச்சனை தோணுன்றார். பெரியவருக்கு முன்னால் சின்ன குழந்தைங்க சேட்டை பண்ணிச்சுன்னா சிரிப்பாங்க. பாபா சில நேரத்தில் நம்மளை பார்த்து சிரிப்பார்ல, அவரை இன்னைக்கு கூட வானிலை சொல்கிறார். அது மாதிரி நீங்கள் உலகத்தை படைக்கும் ஆத்மான்னு ஃபிக்ஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் இந்த சின்ன பிள்ளைங்க குறும்புத்தனமாக தெரியுன்றார். அது ஒரு பெரிய பிரச்சனையாலாம் என்ன பண்ணாது. சரி சின்ன பிள்ளை தானே, விடு போ, அந்த பக்கம் வரணும். சரி அந்த பக்கம் வந்துடும். உஸ்கா உனே கோய் அசர் நஹி ஹோத்தா. இந்த உலகம் படைக்கும் ஆத்மா நான் என்ற சொரூபத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் முன்னால் ஒரு விஷயம் எந்த பாதிப்பையும் தராது. சரி சொன்னால் சொல்லிட்டு போட்டும், பேசினா பேசிட்டு போட்டும், செஞ்சால் செஞ்சுட்டு போட்டும், வந்தால் வரட்டும், போனால் போட்டும். மம்மாட்ட சொல்கிறாங்க, மம்மா உங்களுக்கு கேன்சர், சீக்கிரம் சரீரம் விட்டுருவீங்க, எழுதி கொடுத்தாச்சு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ட்ராமாக்கி பாவி நாடகத்தில் அது இருக்குது. பாபா துணைவன், நாடகம் தலைவன். எங்கே நாடகம் அழைத்து செல்லுமோ சொல்லிட்டு ஐயோ கேன்சரா, இதுதானே உலகம். ஆனால் மம்மா என்ன பண்ணாங்க, நாடகத்தில் இருக்குது. பாபா துணைவன், ட்ராமா தலைவன். எங்கே நாடகம் அழைத்து செல்லுமோ செல்லலாம். எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஸ்திதி இருந்துச்சுன்னா அந்த வார்த்தை வரும். வார்த்தைங்கிறது ஸ்திதி தான். பாபா சொல்கிறார், நீங்கள் உலக படைக்கும் காரியத்தில் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு எல்லாமே சின்ன பிள்ளைகளினுடைய விளையாட்டு. ஓம் சாந்தி.